ஒரு 4 ஷாட் சொன்னோன்னா அது 4ஓட போதும்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் 4 சொன்னோன்னா அதுல 3 போதும்பாங்க. எங்க வீட்டுல இருக்குது இப்போ கேமரா திருப்பி காமிச்சேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த மாதிரி இருக்காது. சரி ஓகே, ஒரு ஆர்ட் டைரக்டரோட ஆஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அதை நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆர்ட் டைரக்டர் வீடுன்னு சொல்லியிருக்க மாட்டோம். அவனோட ஒரு கேரக்டரை பில்ட் பண்ற ஒரு விஷயத்துக்காக தான் அந்த விஷயம் இருக்கு. ஏன்னா அவன் சினிமாக்காரங்க நம்ம படுத்துட்டாங்க எடிட்டர் நான் சொன்ன மாதிரி செய்யல, மியூசிக் டைரக்டர் இந்த இடத்துல பிஸி ஆகிட்டாரு, அதனால நான் சொன்ன கேட்டது கொடுத்தது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து ஸோ அந்த மூட் ஷிஃப்ட்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அந்த அதுதான் ஆல்ரெடி சொன்னதான், நம்ம டெக்னீஷியன்ஸ் எந்த அளவுக்கு இந்த ப்ராஜெக்ட் மேல இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து தான். இப்போ நம்ம ஒரு ஷார்ட் சொல்றோம், ஸோ ஒரு 4 ஷாட் இந்த இதுல எடுக்க போறோம் அப்படிங்கும் போது அவங்க அடிஷனலா சில விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்போ என் கேமரா பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 ஷாட் பிளான் பண்ணேன்னா அவன் எக்ஸ்ட்ராவா இன்னொரு 2 ஷாட் எடுத்து கொடுத்துருவான். இது ஒரு சேஃப்டிக்கு நான் ஒன்று எடுத்து கொடுக்குறேன், நீ வச்சு யூஸ் பண்ணிக்க அப்படிங்கிறதான். ஸோ இதுதான் ஒரு படத்தோட ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். ஒரு 4 ஷாட் சொன்னோன்னா அது 4ஓட போதும்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் 4 சொன்னோன்னா அதுல 3 போதும்பாங்க. சஜஷன் ஷாட்லயே அது கிடைச்சிச்சு, நீங்க அதையே யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ அந்த மாரி எல்லாம் சொல்லும் போதுதான் ஒரு படத்தோட நம்ம ஒரு ஆஸ் அ டைரக்டரா கன்வே பண்ண வர விஷயங்கள் கன்வே ஆகாம போறதுக்கான மெயின் ரீசன் அதுவா தான் இருக்கும். கண்டிப்பா. ஸோ நம்ம வந்து மியூசிக்கை பற்றி பேசிட்டோம், ஆர்ட்டை பற்றியும் பேசிட்டோம். நீங்கள் வந்து எப்படி எவ்வளோ ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்ட்டு. ஸோ ஆர்ட் ஒர்க்கை வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு ஓப்பன் த பாட்டில் ஏதாச்சும் ஃபியூ ஹைலைட்ஸ் இதெல்லாம் நாங்கள் தனியாக பண்ணியிருந்தோம் அப்படின்னு நீங்கள் சொல்ல விரும்புறது? ஏன்னா அது ஒரு ஆர்ட் டைரக்டரோட வீடுன்ற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அது ஆல்ரெடி ஒரு ஆர்ட் டைரக்டராக ஒருத்தர் இருந்தாரு, அவரோட அங்க வந்து நீங்க இவர் வந்து தங்கி இருக்காருன்ற மாதிரி நீங்க உங்க ஸ்டோரியை பில்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ அது இட் மேக் சென்ஸ். ஏன்னா அந்த வீடு வந்து ஒரு சாதாரண இப்போ எங்க வீட்டுல இருக்குது இப்போ கேமரா திருப்பி காமிச்சேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த மாதிரி இருக்காது. ஒரு சாதாரண மனுஷனோட வீடு சாதாரணமாக தான் இருக்கும். பட் அந்த வீடு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். அது அந்த டிசைன் அதோட ஐடியாஸ் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? அது ஒரு ஸ்டோரிக்கு தேவைங்கிற ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணது என்னன்னாக்கா அது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வீடுங்கிறது தான் நான் ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் எழுதும் போது பிளான் பண்ணது. ஸோ ஒரு வீட்டுக்கு வராங்க, அங்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோட வீடு அப்படின்னு அவர் சொல்லும் போது, ஸோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோட வீடுங்கும் போது நம்ம அந்த அளவுக்கு ஒரு அழகா காட்ட முடியாது. இல்லை, அசிஸ்டன்ட் டைரக்டர் வீடு எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால நம்ம ஒரு 20 நிமிஷம் அந்த வீட்டை தான் காட்ட போறோங்கிறது முடிவு பண்ணியாச்சு. ஸோ அது ஒரு லைவ் லொகேஷன்ல அதை நம்ம காட்டணும்னா அது பாக்குறவங்களுக்கு போர் அடிச்சுன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. ஸோ அதுக்காக அதுல என்ன ஆட் ஆன் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி ஓகே, ஒரு ஆர்ட் டைரக்டரோட ஆஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அதை நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆர்ட் டைரக்டர் வீடுன்னு சொல்லியிருக்க மாட்டோம். இது வந்து ஒரு ஆர்ட் டைரக்டரோட ஆஃபீஸ், அவர் ஷிஃப்ட் ஆகி போயிட்டாரு, அதனால இப்போ நாங்கள் யூஸ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு டைலாக்ல அந்த ஒரு விஷயத்த கன்வே பண்ணிட்டு அந்த வீட்டை நம்ம அழகா ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வீட்டை ரெடி பண்ணிருக்கோம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த வீட்டோட வால் மட்டும்தான் ஃபில்லப்பிங்கா இருக்கும். நீங்க எல்லா ஃப்ரேம்லயும் பாருங்க, வால் ஃபில்லப்பிங்கா இருக்கும், ஒரு சோஃபா இருக்கும், அவ்வளவுதானே தவிர அந்த வீட்டுல வேற மற்றபடி எக்ஸ்பென்சிவான விஷயங்கள் எதுவுமே இருக்காது. ஸோ அவங்க வீட்டை விட்டு காலி பண்ணும்போது எல்லாருமே எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ வால்ல உள்ள போஸ்டர்ஸ் எதையும் பிக்க முடியாதுங்கிறனால அதை மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க. அதை அவரோட தங்குற ஒரு வீடா இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படிங்கிறது தான் அவர் கான்செப்டா ரெடி பண்ணி அதை கிரியேட் பண்ணது. தென் நிறைய விஷயங்கள் அந்த சீனுக்காக சில விஷயங்கள் நாங்கள் கிரியேட் பண்ணோம். அந்த மிரரை சுத்தி ஹீரோஸோட போட்டோஸ், தென் அந்த மிரர் கெட் ரெடி இட்ஸ் யுவர் டர்ன் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள். ஸோ அதெல்லாம் சீனுக்காக தேவைப்பட்டுச்சுங்கிறதுனால அதை நாங்கள் ஒன்றா கிரியேட் பண்ணி அதை கொண்டு வந்து ரெடி பண்ணி வச்சோம். அந்த மிரர்ல கூட எழுதி இருக்கும்னு நினைக்கிறேன் கேப்ஷன்லாம். லைக் ஆமா ஆமா ஆமா, கெட் ரெடி நெக்ஸ்ட் யுவர் டர்ன் அப்படிங்கிற மாதிரி. சொல்லுங்க. இல்ல சார், அது கண்டிப்பா படத்துக்கு ஒரு பிளஸ்ன்னு சொல்ல வந்தேன். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான், பட் அது அந்த மிரர் ஷாட்ஸா இருக்கட்டும், அந்த மிரர்ல அப்படி பாக்குறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவர் பிளான் பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த கேரக்டருக்கு அந்த ஸ்கோப்பை கொடுத்துச்சு பர்ஃபார்ம் பண்றது. அதுதான் ப்ரோ, அது அந்த அவனோட ஒரு கேரக்டரை பில்ட் பண்ற ஒரு விஷயத்துக்காக தான் அந்த விஷயம். ஏன்னா அவன் சினிமாக்காரன் கிடையாது, சென்னைக்காரன் கிடையாது, சென்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமே வர ஒருத்தவன். அவன் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யறான் அப்படிங்கும் போது அவன் செய்யறதுக்கு தூண்டுற ஒரு விஷயமா அங்க எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறதான். ஸோ அவன் சாதாரண என்ன பண்ண போறோம்னு தெரியாம முழிக்கும் போது அந்த மிரர்ல அந்த டைலாக்கை படிக்கும் போது தான் அவனுக்கு மைண்ட் சேஞ்ச் ஆகுது. ஓகே, நம்ம எதுக்கு ஜெயிலுக்கு போகணும், நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற விஷயம். கெட் ரெடி நெக்ஸ்ட் யுவர் டர்ன் அப்படிங்கிறத படிச்சு பார்த்தா அவன் மோட்டிவேட் ஆகிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம். தென் அங்க இருக்கிற இன்னொரு போஸ்டர், அது என்னன்னாக்கா சூப்பர் ஹீரோஸ் போஸ்டர் இருக்கும். அதுல சமந்தா அந்த கத்தி வச்சு வெட்டுற மாதிரி ஒரு ஸ்டில் இருக்கும். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் முடிவு பண்ணா ஓகே, இந்த பாடியை துண்டு துண்டா கட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம்.
ஸோ அந்த சீனுக்கு தென் அவனோட கேரக்டரை ஒரு பில்ட் பண்றதுக்கான ஒரு விஷயங்களாக தான் அந்த போஸ்டர்ஸும் அங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸும் நாங்கள் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமா. ஸோ ஒரு 22 மினிட் ஷார்ட் ஃபிலிமை கான்செப்டுவலைசேஷன்ல இருந்து அவுட்புட் எடுக்கிறதுக்கு உங்களோட படத்தை பத்தி லைக் ஓப்பன் த பாட்டிலுக்கு வந்து எதெல்லாம் நீங்க அந்த பண்ண ப்ராசஸ்ல நீங்க வந்து ரொம்ப கத்துக்கிட்ட ஒரு 3-4 திங்ஸ் லைக் அடுத்த ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு சொல்லணும்னு நினைக்கிறது உங்க கான்செப்டுவலைசேஷன் இருந்து அவுட்புட்ல மேபி ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல எல்லாத்தையும் ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸ் நீங்க ஷேர் பண்ணலாம். அதுதான் ப்ரோ ஆல்ரெடி சொன்னேன். என்னன்னா ஒரு கரெக்டான டீம் நம்ம செட் பண்ணணும். ஸோ இங்க சினிமாவை பொறுத்தவரைக்கும் சீன்ஸ் யோசிக்கிறதுக்கும் ஐடியாஸ்க்கும் பஞ்சமே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு டேலண்டட் பர்சன்ஸ் இருக்காங்க இப்போ நம்ம தமிழ் சினிமாவில். ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அதை அந்த கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னீஷியன்ஸ் நமக்கு வேணும். அது ஒரு கரெக்டான கேமராமேன், கரெக்டான ஒரு எடிட்டர், கரெக்டான ஒரு மியூசிக் டைரக்டர். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணும்போது நம்ம கரெக்டான ஒரு அவுட்புட்டாக கிடைக்கும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சில ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து ஓரளவு சுமாராக வந்திருக்கும். அந்த டைரக்டர் நம்ம கேட்கும்போது சொல்லுவாங்க, கேமராமேன் சொதப்பிட்டாங்க, எடிட்டர் நான் சொன்ன மாரி செய்யல, மியூசிக் டைரக்டர் இந்த இடத்துல பிஸி ஆகிட்டாரு, அதனால நான் கேட்டது கொடுத்தது ஒண்ணு அப்படிங்கிற மாரி வந்துச்சு. ஸோ அதனாலதான் அந்த ப்ராசஸ் நான் நினைச்ச மாரி பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ஒரு விஷயம் நம்ம விஷுவலைசேஷனா நம்ம நினைச்சது நமக்கு கரெக்டா வரணும் அப்படின்னாக்கா அது நமக்கு கிடைக்கிற ஒரு டெக்னீஷியன் தான். அதை கரெக்டா நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னாலே நமக்கு கிட்டத்தட்ட 80% நம்ம ஜெயிச்சிரும். அது நம்ம ஃபைனல் அவுட்புட் பார்க்கறதுக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சும். ஸோ ஓகே இது நம்ம டீம் செட் ஆயிடுச்சுனாலே இந்த ப்ராஜெக்ட் நல்லா வந்துடும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் மற்றபடி அந்த 20% நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல பில்ட் பண்ற விஷயங்கள். ஷூட் போறதுக்கு முன்னாடியே நான் சொன்ன அந்த பேப்பர் ஒர்க்ஸுங்கிறது நம்ம கிளியரா பண்ணிடணும். அந்த பேப்பர் ஒர்க்ஸுங்கிறது எல்லாருக்குமே கிளியரா புரியணும். நமக்கும் புரியணும், கேமராமேனுக்கும் புரியணும். ஸோ அந்த 2 பேருக்கான அந்த ஒரு வேவ்ல கரெக்டா சிங்க் ஆனா மட்டும்தான் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல நம்ம சீக்கிரம் முடிக்க முடியும். ஸோ ஒரு நாள் நம்ம பிளான் பண்ணிட்டு ஒரு ஷூட்டை பிளான் பண்ணுவோம். அந்த 1 டேல நம்ம பிளான் பண்ண மாரி அது முடிக்கணும் அப்படின்னாக்கா கேமராமேனுக்கும் உங்களுக்குமான ஒரு சிங்க் கரெக்டா இருக்கணும். அதுக்கு பேப்பர் ஒர்க்கு புரியணும், நமக்கும் புரியணும், அவங்களுக்கும் புரியணும். ஸோ 2 பேருக்குமே புரிஞ்சா மட்டும்தான் அந்த ஒரு சிங்க்ல அதை நம்ம சீக்கிரம் முடிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு ஆஸ் யூஷுவல் தான். நம்மளோட எடிட்டர் அண்ட் டெக்னீஷியன்ஸ் இவங்களை வச்சு நமக்கு ஏற்ற மாரி சில விஷயங்கள் அவங்கள்ட்ட சொல்லி நம்ம வேலை வாங்குறதுல தான் அந்த அவுட்புட் நமக்கு வரும். நான் கத்துக்கிட்ட வரையிலும் இதுதான். இந்த ப்ராசஸ் நம்ம கரெக்டா அதான் நம்ம டெக்னீஷியன்ஸை நம்ம கரெக்டா சூஸ் பண்ணிட்டாலே நம்ம பாதி வச்சிருவோம். அதான ப்ராஜெக்ட் நல்லா வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஹார்ட் ஒர்க் எந்த அளவுக்கு இருக்கு, அந்த கண்டென்ட்டா ரைட்டிங்கா நம்மளோட விஷயங்கள் என்ன, நம்ம சொல்ல வர விஷயங்களை எப்படி கன்வே பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ப்ராஜெக்டோட அவுட்புட் நமக்கு கிடைக்கும்னு சொல்றேன். உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்த ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து உங்களோட ரைட்டிங்கை பத்தி. ஸோ நிறைய பேருக்கு வந்து நிறைய விதமான ஐடியாஸ் வரும். நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலை பார்த்தோ இல்லை படிச்ச புக்ஸை வச்சோ இல்லை ஏற்கனவே பார்த்த படங்களை ரெஃபரன்ஸா வச்சோ நிறைய விஷயங்கள் இன்ஸ்பிரேஷன் வந்து ரைட் பண்ண. ஓப்பன் த பாட்டில் ஒரு யூனிக்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சஸ்பென்ஸை பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு காமெடி, மேபி சஸ்பென்ஸ் பிளஸ் காமெடி கலந்த ஒரு ஜானர்னு சொல்லலாம். எனக்கு ஜானர்ல போட தெரியும். பட் அது என்னன்னா உங்களுக்கு இதுதான்ப்பா விஷயம், இதை சுத்தி இந்த படம் ரிவால்வ் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து பெரிய நாட்லாம் கிடையாது. அது வந்து ஒரு சாதாரண ஒரு 1 நைட்ல ஹேப்பன் ஆகிற விஷயம். அது வந்து நம்ம ஒரு 20 நிமிஷத்துக்கு காட்ட போறோம், எக்ஸைட்டிங்கா காட்ட போறோங்கிற மாதிரி ஒரு ஐடியா. ஸோ எனக்கு உங்களோட தாட்ஸ் வந்து எங்கிருந்து ஒரிஜினேட் ஆகுது அப்படிங்கிறது ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. ஸோ நீங்க எப்படி எழுத ஆரம்பிப்பீங்க, இல்ல எதை வச்சு உங்களோட இதை டிசைட் பண்ணுவீங்க? மூவிஸ் பாக்குற பழக்கம்லாம் மற்றபடி எனக்கு புக்ஸ் படிக்கிற பழக்கம் அவ்வளவா கிடையாது. அது ஒரு மைனஸ் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ புக்ஸ் படிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ரைட்டரா எந்த அளவுக்கு நம்ம புக்ஸ் படிக்கிறோமோ ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட ரைட்டிங் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ரொம்ப கம்மியாக தான் சில புக்ஸ் தான் படிப்பேன். ரொம்ப அதிகமாக புக்ஸ் படிக்கிற பழக்கம் கிடையாது. நிறைய படம் பார்ப்பேன். படங்கள் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் குறிப்பாக தமிழ் படங்கள்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ படங்கள் பார்த்து அது ஒன்று ஒன்றா நம்ம கற்றுக்கிட்டு அதுலேருந்து ஒரு இன்ஸ்பயரான சில விஷயங்களாக தான் நான் இது பண்ணது. இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் தான் சொல்ல போனா. ஓப்பன் த பாட்டில்ங்கிறது காமெடி, அதுக்கப்புறம் திடீர்னு அது த்ரில்லரா மாறும், அதுக்கப்புறம் திரும்ப காமெடியா மாறும், திரும்ப அது ஒரு த்ரில்லர்ல போய் முடியும். ஸோ அந்த மூட் ஷிஃப்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஜேர்னர் மாறி 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 வரும். ஸோ இதை நம்ம கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணணும், அதை பார்க்குறவங்களுக்கும் அந்த ஒரு ஃபீல் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அது கரெக்டாக எனக்கு கேமராவும் மியூசிக்காவும் அது கரெக்டாக சப்போர்ட் பண்ணிச்சு. ஸோ இப்போ அந்த ஓப்பன் பாட்டில் பார்த்தீங்கன்னா சில த்ரில்லர் சீக்வன்ஸ் இருக்கும்.
அதுக்கு நம்ம காமெடி மியூசிக் போட்டாக்கா அது ஒரு காமெடி சீனா தான் இருக்கும். ஓகேங்களா சார்? நீங்க ட்ரை பண்ணி நீங்க படம் பார்க்கும்போது உங்க மைண்ட் வாய்ஸ்ல ஒரு மியூசிக் போட்டு பாத்தீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ மியூசிக்கும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டா பண்ணதுக்கு காரணம் அந்த மியூசிக், அந்த மூட் ஷிஃப்ட்டுங்கிறத கரெக்டா அதை கொண்டு போய் அதுக்கு முடிச்சிருக்கிறது காரணம் வந்து அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சாந்தன் தான் சொல்லுவோம். ஸோ அதை ப்ராப்பரா பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த படத்துக்கு ப்ளஸ் பாயிண்டா வந்துச்சு. அண்ட் ரைட்டிங் அதுதான் ப்ரோ, மூவி பார்த்து கத்துக்கிட்டு எழுதுனதுதான், மற்றபடி ஸ்பெஷலாலாம் எதுவும் எனக்கு தெரியல. அதுதான் ஆல்ரெடி சொன்னதான், இதுல ரைட்டிங்கிறது பெருசா கிடையாது ப்ரோ, அதோட எக்ஸிகியூஷன் தான் இதுல ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்றேன். கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி தான். இந்த கதையை போய் நம்ம ஒருத்தர்கிட்ட நரேட் பண்றோம் அப்படின்னா நீங்க சொன்ன ரெஸ்பான்ஸ் தான் இருக்கும் நான் நம்புறேன். நான் இதுக்கு முன்னாடி நம்ம பேசினதே கிடையாது. நான் ஜஸ்ட் ஃப்ளோல சொன்னது வந்து அதுதான். 10ல் 8 பேர் வந்து இதுல பெருசா எதுவுமே இல்லையேப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயம் தான். ஆனா அது 20 நிமிஷத்துக்கு ஆடியன்ஸை கிராப் பண்ணி அட்டென்ஷன் ஸ்பீக் பண்ண வைக்குங்கிறது வந்து கண்டிப்பா அதோட எக்ஸிகியூஷன் தான் அது.